Glory to Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாளில் சமாதானம் கிடைப்பதாக. இந்த நாளுக்கான ஜீவோக்கு நாம் தியானிக்கலாம். எஸ்தரின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம் மகா பெரியது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாசிச்சீங்கன்னா 3 காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். முதல்ல, ஆண்டவர் அந்த மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்றார். 2வது, அந்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் எஸ்தரை கொண்டு போகிறார். 3வது, வஸ்தியின் ஸ்தானத்திலே கர்த்தர் எஸ்தரை வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனுஷனால் முடியாதவைகளை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு செய்ய முடியும். மனுஷனால் சாதிக்க முடியாததை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவுக்கு சாதிக்க முடியும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய கண்களிலே நான் உனக்காக தயையை கிடைக்க பண்ணுவேன். மனிதர்களுடைய கண்களிலே நான் உனக்காக அற்புதங்களை காண்பிக்க பண்ணுவேன். அதனால நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, எந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் என் குடும்பத்தில் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களோ, ஏங்கி அந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, அதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி எஸ்தருக்காக ராஜாவுடைய கண்களில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணாரோ, எஸ்தருக்காக அந்த இடத்துல கர்த்தர் வஸ்தியை தள்ளினாரோ, அதே போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் மனிதர்களுடைய கண்களிலே தயையை கட்டளையிடுவார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.